ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளானிக்கா தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி இருக்குது. ஸோ எனக்கு சி செக்ஷன் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு vlog கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இதுலேயே சொல்லியிருந்தேன், இது லாஸ்ட் vlog-ஆக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் வேண்டாம், நம்ம வந்து vlog வந்து டெலிவரி டைமில் வந்து vlogsலாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து டெலிவரி டைமில் தான் நடக்கும். ஸோ அதை வந்து லாங் வீடியோவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெலிவரிக்கு முன்னாடி இந்த vlog கரெக்டாக வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது எனக்கு. இன்றைக்கி மண்டே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ தேர்ஸ்டே நம்மளோட குட்டி பாப்பா வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு டெலிவரி vlog-ஆக ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கும் ஒரு மெமரியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து பார்க்கும்போது நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறேன் இந்த டெலிவரியில். அது மட்டும் இல்லாமல் சி செக்ஷன் ஃபஸ்ட்டு டெலிவரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். முதல்ல வந்து நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் சொல்லவே இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பிளான் ஷாப்லேருந்து ஆரம்பித்தேன். ஏன்னா இன்னும் 2 நாள் தான். 2 நாள், அதாவது வியாழக்கிழமை எனக்கு வந்து சி செக்ஷன் நடக்க போகுது. டைமிங் எல்லாம் உள்பட நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு சி செக்ஷன் இன்னும் 2 நாளில் இருக்கிறதுனால இது வந்து நான் ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சேன். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு செடிங்களுக்கெலாம் வந்து தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்து உரெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரைடே மார்னிங்கே எழுந்து வெடிகாலம் 5:30 மணிக்கு எழுந்து எல்லாத்துக்கும் உரம் போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டேன். இன்னொன்று, வெயிலுக்கு வந்து என் செடிங்க வந்து தாங்கவே மாட்டுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது வந்து தண்ணி வந்து நிறைய இழுத்துக்குது இந்த வெயிலுக்கு. ஸோ வெர்மி கம்போஸ்டோட கூட வந்து அந்த கோக்னட் இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எனக்கு சரியாக தெரியல, அது கோக்னட் அந்த நார் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து தூள் தூளாக்கி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு 20 ரூபா இருக்கும். இப்போ வந்து வெர்மி கம்போஸ்ட் 30 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 4 நாள் வாங்கிட்டு வந்துட்டு தேர்ஸ்டேவே வச்சுட்டேன் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே காலையில் எழுந்து வெடிகாலம் 5:30 மணிக்கு எழுந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சலாம். ஏன்னா அப்போ தான் அப்பாவும் புள்ளியும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வீடியோ சூப்பராக எடுக்கலாம். இல்லைனா என் பையன் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். அதுக்காக காலையில் எழுந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டு ப்ளஸ் வந்து கோகோனட் இது போட்டுட்டு பிளான்ஸ் வந்து நான் சி செக்ஷன் பண்ணி அங்கே 5 நாள் கிட்டத்தட்ட வந்து 5 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நிஜமாக தெரியல இந்த ஆஸ்பத்திரி எப்படின்னு. சிஎம்சி பற்றி சொல்லணுன்னா அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு. ஏன்னா நார்மல்ன்ற வலி வந்து, அதாவது டியூ டேட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வலி வந்து அங்கே போயிட்டு ட்ரை பண்ணி ஒரு 2 நாளாக வந்து பனிக்கூட உடஞ்சி பாப்பா வெளியே வராமல் 2 நாள் கஷ்டப்பட்டேன் நார்மலுக்கு. அதுக்கப்புறம் இது வேலைக்காகாது, பாப்பா வந்து கால் வெளியே வந்துச்சு, ப்ரீச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சி செக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பாப்பா வெளியே வந்து இன்குபேட்டரில் அவனை வேற ஒரு 3 நாள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் 17ஆம் தேதி நைட்டு வலின்னு போனேன். 18, 19 2 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் பாப்பா வெளியே வராமல். 20ஆம் தேதி காலையில் பிறந்தான். ஸோ அப்போது யோசிச்சு பாருங்கள். அப்புறம் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து ஒரு 3 நாள் இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க. ஸோ இத்தனை நாள் எனக்கு கணக்கே பண்ண தெரியல, எனக்கு ஞாபகமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் சிஎம்சியில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ நினச்சா கூட ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதை பற்றி நான் இப்போ பேசவே விரும்பலை. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டோம். ப்ரைவேட் ரூம் புக் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமுக்கு வரணும், என்ன வரணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளான்டாக இந்த சி செக்ஷன் நடக்க போகுது. ஸோ ஏன் எனக்கு சி செக்ஷன் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அந்த என்னடா இது சி செக்ஷன் வேணாம் சிஸ்டர், இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க நிறைய பேர் பர்சனலாகவும். இன்னொன்று கமெண்ட்லேயும் வந்து விஷ் பண்ணாங்க, ஒன்றும் நடக்காது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த டைமில் வந்து எனக்கு விஷ் பண்ணிங்க, ப்ரே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் முன்ன மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் யார் கமெண்ட் பண்ணுறாங்க நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் சில பேர் சிஸ்டர்ஸ் வந்து என்ன தான் நான் வீடியோ போடு, எத்தனை வீடியோ வேணால் போடு, இல்லை எத்தனை நாள் கழித்து வீடியோ போடு, அந்த சிஸ்டர்ஸ் கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த நல்ல உள்ள சிஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த டைமில் கரெக்டாக அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து கஷ்டமோ நஷ்டமோ வீடியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் சி செக்ஷன் வந்து இந்த டைம் வந்து
இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 3 டேஸ் இல்லை 5 டேஸ் இந்த இதில் வந்து பாப்பாவை செக் பண்ணுறதுலாம் வரைக்கும் ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே முடிஞ்சால் 3 நாளில் இல்லைன்னா 5 நாளில் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ பாப்பா பிறந்தா என்ன பண்ணுவாங்க, தீட்டு எடுப்பாங்க, பாப்பாவுக்கு தொட்டிலில் போடுறது. எங்களுக்கு வந்து அந்த கூடையில் போட்டு அதுக்கப்புறம் அந்த புடவையில் வந்து ஆட்டுவாங்க பார்த்தீங்களா, அது எங்களோட முறை. இந்த மாதிரி கூடையில் அது என்னவோ சொல்லுவாங்க அந்த காலத்தில், அது ஒரு கூடை வந்து வச்சுருப்பாங்க. அந்த கூடையில் வந்து பாப்பாவை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தொட்டிலில் மாற்றி அதுக்கப்புறம் பேர் வைக்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வேலைக்கு ஆகுமான்றது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா யாருமே வர முடியாது, சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அவங்க 3 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்து குழந்தைய பார்த்துட்டு அந்த தீட்டு எடுக்கிறது பேர் வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஓகே, சி செக்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாமியார் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் தான் வந்து பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் முறையாக. ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீடு, 2வது வந்து மாமியார் வீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எங்களுக்குள்ளே டிஸ்கஷன் வந்து இந்த டெலிவரிலாம் முடிஞ்சால் தான் இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டுலாம் நீங்கள் வந்து செடி வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்ப்பீங்க. அடுத்ததாக க்ளீனிங் ஸ்டார்டட். ஸோ வந்து குழந்தை புதுசாக வரப்போகுது, அதாவது நியூபார்ன் பேபிக்கு வந்து வீட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கே தெரியும் நான் க்ளீனிங் பைத்தியம்னு. இன்னும் குழந்தை வருது, இன்னும் ஹைஜீனிக்காக இருக்கணும், டஸ்ட் அலர்ஜி எதுவுமே ஆகிடக்கூடாதுன்ற ஒரு மைண்டு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாள் வந்து ஃபுல்லாக க்ளீனிங்கில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணிட்டோம். இத்தனை நாள் க்ளீன் பண்ணது வேறு. இதுக்கப்புறம் வந்து ஒரு நியூபார்ன் வருதுன்னா ஒரு சென்சிட்டிவாக இருக்கும் அந்த பாப்பா, குட்டி பாப்பா. ஸோ சி செக்ஷன் முடிச்சுட்டு நானும் வந்து ரொம்ப வீக்காக இருப்பேன். என்னால் வந்து முன்ன மாதிரி வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. அதேமாதிரி அம்மா மாமியார்லாம் வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து வீடு வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக கொடுத்துட்டோன்னா அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் வந்து நம்ம வந்து அவங்கள பார்த்துக்க சொல்ல வேண்டியதா. ஸோ முழுக்க வந்து நான் இந்த டெலிவரிக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னோடய ரொட்டீனும் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கே தெரியும் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்லாம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடமையை செஞ்சிடணும். நம்மளுக்கு க்ளீனிங்லாம் ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி பழகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழந்தை வரத்துக்கு முன்னாடி பெட்டு கவர் சேஞ்ச் பண்ணுறது. இன்னொன்று அந்த ஸ்க்ரீனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இது மெயின் ரோடு அவங்களுக்கே தெரியும்ல, அடிக்கடி வந்து இது டஸ்ட் ஆகிடுதுனால இப்போது கிட்டக்க நெருங்கும் போது கரெக்டாக வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா கவரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கவர், ஃப்ரிட்ஜு கவரு, இந்த ஸ்க்ரீனு, இது எது வந்து எனக்கு டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சோ அது எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அதேமாரி ஹாஸ்பிட்டல் பேக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். இன்னும் சில திங்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன், அது வந்து ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கியிருக்கேன், ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னு சொல்லி. மற்றது எல்லாம் டீட்டெயிலாக ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் டெலிவரி டைம் கிட்ட நெருங்கிடுச்சு, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பேக் எதனா வந்து பேக் பண்ணுறதுக்கு ஐடியா வேணும்னா என்னோட அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 மந்த்து ஆனால் நான் பார்த்திங்கன்னா மாங்குன்னு இந்த டைமில் தான் வேலை செஞ்சுட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நீ பண்ணுற வேலையிலே அது வெளியே வந்துடும் போல இருக்குது, 9 மந்த்லேயே நார்மல் ஆகிடும் போல இருக்கேடி அப்படின்னு. சீரியஸாக வந்து ஒரு விஷயம் நான் மைண்ட் அளவில் முடிவு பண்ணிட்டேன்னா அதை செய்கிற வரைக்கும் நான் அதை ஓயே மாட்டேன். அது எனக்கு பழகிடுச்சு. நான் இதை முடிச்சாகணும், இன்றைக்கி இதை முடிச்சாகணும், நான் ஷெடியூலில் என் மைண்டில் போட்டுவிட்டேன்னா அதை முடிக்கிற வரைக்கும் நான் அந்த விஷயத்தை வந்து வேறு எதுக்கும் போக மாட்டேன். அந்த மாதிரி மைண்ட் செட் நான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து இந்த இது முடிச்சிட்டேன். சாட்டர்டே வந்து இருக்கிற அந்த துணிங்கள்லாம் வாஷ் பண்ணுறது அது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் இது சண்டே நீங்கள் பார்க்குறது. சண்டே மார்னிங் வந்து சாப்பாடு கூட செய்யலாம், அப்புறமா கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணாமல் காலைல எழுந்து என் பையனோட ஹெல்ப்போடு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு வந்து என்னால் என்னென்ன ஒர்க் என்னால் பண்ண முடியுமோ, என் கண்ணுக்கு எது அது அழுக்காக தெரியுதோ. ஏன்னா ஹாலில் வந்து நிறைய பேர் வந்து உட்காருவாங்க, பாப்பா பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பேன், அம்மா இந்த டைம்லையாவது கொஞ்சம் சும்மாராம்மா, ஏம்மா இவ்வளோ ஒர்க் பண்ணுற அப்படின்னு நினைப்பீங்க.
இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒழுங்காக வாக்கிங் போகிறதில்ல, நீ ஒழுங்காக வந்து எக்ஸசைஸ் பண்ணல, அதனால தான் உனக்கு வந்து குழந்த வந்து மேலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு காதில் கேள்விப்பட்டேன். ரிலேட்டிவ்ஸ் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, இது இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் வந்து எதுவுமே வேலை செய்யாத மாதிரியா இருக்குது? நல்லா வேலை செய்கிறது தானே. ஆனால் வந்து என்னென்னா, எனக்குள்ளே ஒரு கில்ட்டி வந்துருச்சு. மேபி நான் வந்து இன்னும் நிறைய வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணுமோ, இல்லை இன்னும் நான் எதனா வந்து பண்ணியிருக்கணுமோ அப்படின்ற ஒரு தாட் வர வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஓப்பனாகவே டாக்டர்கிட்ட கேட்டேன், மேம் என் சைடு எதனா தப்பு இருக்கா, எதனா ஃபுட்டு இல்லை வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இன்னொன்று ஹீமோக்ளோபின் கம்மியாயிடுச்சு, என் சைடு என்ன மேம் தப்பு இருக்குது, நான் எல்லாமே நீங்கள் இத்தனை நாள் ஃபாலோ பண்ணது கரெக்டாக இருந்துச்சு, லாஸ்ட்டாக மினிட்ல 9th மந்தில் இப்படி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ நல்லா தான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், அது உன்னோட ஃபால்ட் இல்லை. 9th மந்தில் வந்து எல்லாருக்குமே வந்து பாப்பாவோட ஹெட்டு வந்து கீழே போகாது, சில பேருக்கு வந்து மேலே தான் இருக்கும் ப்ரீச் பாரி. உன்னோட ஃபஸ்ட்டு பாப்பா எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு சி செக்ஷன் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு மேம், மேலே வந்துட்டான் பாப்பா ப்ரீச்சு அப்படின்ட்டானே. ஓகே, செகண்ட் பேபி அபார்ஷன் எனக்கு, அதனால் அது வந்து கணக்கு எடுத்துக்க முடியாது. தேர்ட் பேபி வந்து இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்காங்க. நான் எதனா முயற்சி பண்ணட்டுமா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கூட நான் கேட்டுட்டேன். ஆனால் மேம் வந்து தீர்த்து சொல்லிட்டாங்க, வேண்டாண்டா, நீ வந்து ஆல்ரெடி வந்து பெயின் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடிக்கடி அடிவயிறு வலிக்குது. இன்னொன்று எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேபி மூமெண்ட்ஸ் வந்து முன்னை விட கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு வாட்டி நான் ஃபீல் ஆச்சுன்னு மேம் கிட்ட சொன்னோடனே அவங்க ஓகே இதுக்கப்புறம் வந்து டிலே பண்ண வேண்டான்னு தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் மிஸ்டேக்லாம் சொல்லணும் அவங்கக்கிட்ட, மூமெண்ட்ஸ் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆச்சுனாலோ, இன்னொன்று பெயின் எதனா அடிவயிறு இன்னொன்று சொன்னாங்க, அந்த அடிவயிறு பெயின் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து தண்ணி நிறைய குடி, ஹீட் ஆகிட்டு இருக்கலாம் பாடி. ஆனால் இதுக்கப்புறம் அந்த பெயின் வராத மாதிரி பார்த்துக்கோன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாரம் இருந்துச்சு, அதுனே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, நாள் இன்னும் வரல, ஆனால் அதுக்குள்ளே அடிவயிறுலாம் வந்து பீரியட்ஸ் பெயின் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்னு தான் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷன் வந்து தேர்ஸ்டே 4ஆம் தேதி வந்து டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி 1ஆம் தேதி பிறந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பேக்கும் பேக் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிவரி. ஸோ 4ஆம் தேதி ஈவினிங் எனக்கு வந்து டெலிவரி வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4ஆம் தேதி வியாழக்கிழமை 5 மணிக்கு தான் எனக்கு வந்து சி செக்ஷன் நடக்க போகுது ஈவினிங்காக. டாக்டர் வந்து தேர்ஸ்டே மார்னிங்கே வந்து அட்மிட் ஆகிட சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிட் ஆகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா சி செக்ஷன் ஆகிட்டே எப்படி பாப்பாலாம் வராங்க, அதுக்கப்புறம் என்னென்ன அந்த 5 நாளில் வந்து என்ன நடக்குது எல்லாமே கிளியராக டீட்டெயிலாக வந்து ஒரு டெலிவரி விலாகாக ஷேர் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து வீடியோஸ் எல்லாம் டெலிவரி விலாக்லாம் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து 2 ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலையும் க்ளீன் பண்ணுறது தான் வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன். இது வரைக்கும் தான் வந்து வீடியோ பிடிக்க முடிஞ்சிச்சு. மீதியெல்லாம் வந்து முடிஞ்சால் அந்த மற்ற க்ளீனிங் எதனா கிச்சன்லாம் இன்னும் பேலன்ஸ்லாம் இருக்குது, வேணுன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். டேரெக்டாக வந்து டெலிவரி விலாக் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோவில். கண்டிப்பாக இதெல்லாம் புதுசாக உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன். முன்ன மாதிரி க்ளீனிங் விலாக்ஸ்லாம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். இதே போல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.